பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆவணி மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். The August promise word, pure in heart, see the God. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும், இயேசுவினுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான காரியம், உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சேராபீன்களும் கேராபீன்களும் சொல்கின்ற ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. அப்ப ஆண்டவரை பார்க்கணும் என்று உங்கள் எல்லாருக்கும் பார்த்து கொண்டிருக்க உங்கள் எல்லாருக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் சொல்றார். அப்ப அவரை முழு இருதயத்தோடு நாங்கள் தேட வேண்டும். ஆனால் மனுஷனுடைய இருதயம் ஒரு சரியில்லாத போல இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிற ஒரு வசனம் என்று சொன்னால், எல்லாவற்றை பார்க்கிலும், மற்ற எல்லா காரியங்களை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அறியத்தக்கவன் யார்? அது ஒருத்தருக்குமே தெரியாது இருதயத்தில் என்னோடு. ஆனா அதை அறிகிற தேவனோடு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளம் திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறாராம். அப்ப இந்த இருதயத்தை நாங்கள் கவனமா நாங்க பார்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால், மனுஷனுடைய இருதயத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்க, எப்படி சொல்றாரு சொல்லி பாருங்க. மாற்கு 7ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் 23 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் முதல் புறப்பட்டு வருமா, அது மட்டுமில்லாமல் விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வருமாம். இவர்கள் எல்லாம் புறப்பட்டு விளைக்கிற ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அது மனுஷனை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துமா. அப்ப இந்த அழுக்கான காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னால், இந்த அழுக்கான காரியங்கள் மூலமாய் எங்களுடைய இருதயம் கரைப்படுத்தப்படும். அதன் நிமித்தமாய் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படும், எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்படும், தேவன் வைத்திருக்க திட்டங்கள் தடைப்படும். இந்த இருதயத்தின் நிமித்தமாய் எங்களுடைய உடம்புல கூட நோய் ஏற்பட்டு. ஆகவே இந்த இருதயத்தை சரிப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இதை செய்கிறவர் ஒருவர் தான். எங்களால முடியாது, நாங்க மனுஷர். ஆனா ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப ஆண்டவற்ற ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அவர் தான் எங்களை என்ன செய்ய போறார்? கழுவ போகிறார். உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பார்ப்பேன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு நாள் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வாரீங்க. வெளியில போயிட்டு வேலைக்குள்ள உங்களோட உடுப்பு அழுக்கா போயிடுது.
அழுக்கா போகணும். அது என்ன செய்யறோம்? ஒரு வாஷர்ல தண்ணியையும் சோப்பையும் போட்டு கழுவுறோம். கழுவி அது சுத்தப்படுத்துகிறது உடுப்பை சுத்தப்படுத்தின பின்பு அதை கொண்டு ட்ரையர்ல போடுறோம். ட்ரையர்ல போட்டா அப்புறம் அந்த உடுப்பு வெளியில விடைக்கல, அது இந்த அழுக்கு எல்லாம் அப்படியே நீங்க. பிறகு அந்த உடுப்பை கொண்டு நாங்கள் ஒரு அயன் பாக்ஸால் அயன் பண்ணி பார்த்தா அது புது உடுப்புமா இருக்கு. கர்த்தர் செய்கிற வேலை அதுதான். உங்களுடைய இருதயங்கத்துல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் தன்னுடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டியா மாத்துறார். அதுக்கு வசனம் சொல்கிறது வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்துல இயேசு எப்படி பரிசுத்தப்படுத்துறாராம்? வசனம் சொல்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்முடைய தேவன் அன்புள்ளவர், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றால் இயேசுவின் விருப்பம். சொல்றார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி, நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பாவியாயிருந்த எங்களை தேவன் தம்முடைய ரத்தத்தினால கழுவி இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யறாராம்? உங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைக்கிறார். என் அன்பு மக்களே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், இயேசுவிடத்தை பாருங்க, பாவங்களை அறிக்கையிடுங்க, அவர் ரத்தத்தை கழுவி உங்களுடைய இருதயத்தை புதுதாக்கி தரிசனமாவார். இதை ஆண்டவங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார். அதை குறித்து தான் நான் பேச மிகவும் வாஞ்சைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் லேவியராகமம் 19 அதிகாரம் 2 வசனம் சொல்றது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் சொல்றார் ஆண்டவர். நான் பரிசுத்தராகியால் நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராக என்று சொல்றார் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே யோசுவா 3 அதிகாரம் 5 வசனத்தை சொல்லப்படுகிறது, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்க என்ன காரியமா இருக்கட்டும், அது பைனான்ஸ் பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுடைய நோயா இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், என்னமா இருக்கட்டும், அந்த இருதய பரிசுத்தம் வரும்போது எல்லாம் அப்படியே விலகி போயிடும். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தெய்வம். உங்களுக்கு என்ன அற்புதம் பண்ணுமோ கேட்டுக்கொள்ளுங்க அவர்கிட்ட. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எப்போது? உங்களுடைய இருதயம் பரிசுத்தப்படும் போது தேவன் அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். அடுத்த காரியமாக நாங்கள் பார்ப்போம் சொன்னால், இதற்கொரு உதாரணத்தை, உண்மை சம்பவத்தை பைபிளில் இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். சகரியா 3 அதிகாரம் 1 தொடக்கம் 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யோசுவா அந்த இடத்துல நிற்கிறார். அவன் கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்றான். சாத்தானும் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நன்றவனை புரிஞ்சு கொள்ளணும். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் குழப்பி அந்த குடும்பத்தில பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக குறிப்பாக கடவுண்ட பிள்ளைகளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. யோபுவை எப்படி சோதித்தான்னு பார்த்து, ஆனா அந்த சோதனைகள் இருந்தெல்லாம் யோபு விடுபட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். உங்களோட வாழ்க்கையிலும் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கான். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். மனுஷர் அல்ல நமக்கு எதிராளிகள். நம்முடைய பிரதான எதிராளி சாத்தான். நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. சாத்தான் பக்கத்துல நிற்கிறான். என்ன பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுறது, யோசுவாவுக்கு விரோதமா நிற்கிறான். ஆனா வார்த்தை சொல்வது ஏசு 54:17, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் உடனே பாத்தீங்கன்னு சொன்னார், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆண்டவரை மீறியவனால பெற முடியாது. ஆண்டவர் என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார். உன்னத சங்கீதம் 91:1-2 வசனங்கள் சொல்லப்படுகிறது, உன்னதமானவனின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பாராம். எல்லா சாத்தாண்ட சோதனையும் கடவுள் விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். வசனம் சொல்கிறது பாருங்க, இவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவான்னு சொல்றார்.
நீ அக்கினி சுவாலையோடு நடப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது. சாத்ராக் மேஷாக் ஆபேன் என்பவர்களே அக்கினியிலே கொண்டே போட்டார்கள், ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? 4வது ஆளாக அங்கே இயேசு கிறிஸ்துவா வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளுக்கு மேலாக உங்கள் கண்களை நீங்கள் நோக்காதீர்கள். ஒரு தீர்வை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு எப்பவும் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீர்கள். என் அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனைகளை மேல போக்கஸ் பண்ணாதீங்க. There's a solution for everything. ஒரு தீர்வு உண்டு, அது இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் உங்களுடைய பிரச்சனை எம்மாத்திரம் ஆண்டவருக்கு அவரோடு ஒரு விடுதலையை கொடுப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இந்த அழுக்கு நீங்க பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். ஒரு அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிருக்க, ஏன்? பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு வல்லமையை கொடுப்பது இயேசு கிறிஸ்து. அவர் உடனே சொல்கிறார், பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்திலிருந்து உன்னை நான் நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அப்ப அழகான ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் திரும்ப அவனுக்கு மேலாக. அப்ப பாவியாய் இருந்த மனுஷனை பரிசுத்தமாக்குகிறார், பாவியாய் இருந்த மனுஷனை நீதிமானாக்குகிறார், பாவியாய் இருந்த மனுஷனை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறார். என் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்க போகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. நீ பழைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த புதிய வாழ்க்கையிலே நீ நடக்கத்தான் போகிறாய். உன் இருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு இயேசுவினுடைய குரலை கேட்டு அவரோடு நீ நடக்க போகின்றாய். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாசத்திலே உங்களோடு தெளிவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்கிறது, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் அப்படிக்கு செய்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால கழுவுறாருங்களை, இயேசுவின் ரத்தத்தினால எங்களுடைய இதயங்களை கழுவுறார், கழுவி புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். அவரோடு நடப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். என் அருமையானவர்களே, ரோமர் 8:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதான். அப்ப சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் இந்த மாசத்திலிருந்து ஆண்டவர் செய்ய போகிறார். ஏன்? உங்களை அழைத்திருக்கிறார் தேவன். இன்னொரு காரியத்தை நாங்கள் மிக முக்கியமாக நோக்க வேண்டும். அவருடைய 2ஆம் வருகையிலே நாங்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்போதுதான் அவரோடு பரலோகத்திலே போய் நாங்கள் இருக்க முடியும். வசனம் சொல்கிறது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யாராம்? சமாதானத்தின் தேவன். அவர் உங்களை பரிசுத்தமாக்க போகிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எவ்வளவு முக்கியம் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. எந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்யறார்? ஒரு கட்டடம் அல்ல, நீங்க உங்களுடைய உள்ளத்துல வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். யோவான் 14:23 சொல்றார், ஒருவன் என் மீது அன்பாயிருந்தால் நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் உங்களோடு வந்து உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். என்ன அருமையானவர்களே, ஆகவேதான் கர்த்தருடைய கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவ செய்தியை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்றது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள்.
ஏனென்று சொன்னால் அதனிடத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட்டு வரும். என் அருமையானவர்களே, ஜீவனை கொடுக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கும்போது தேவன் செய்ய போகிறார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருந்தது. ஆண்டவனே, இங்கே பார்த்து கொண்டுகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பரிசுத்தமாக்கி நீங்க சொன்ன வார்த்தையின்படி கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் சொன்ன தெய்வமே, இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்க அனைவர் மேலும் ஆண்டவனே உம்முடைய ஆவியானவரை ஊற்றி ஆண்டவரே அவர்களுக்கு தரிசனமாகி வரப்போற காரியங்களை தெளிவுபடுத்தி என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.